முதல் மழை பெய்யும் போது முதல் துளி கடல்ல விழுகும். அந்த துளி அத்தனையும் சிற்பியில இருக்க முத்தா மாறும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் செல்வத்தை, பயங்கரமான ஒரு செல்வத்தை கொடுக்கும் கல்யாணம் பண்ற கணவருக்கோ மனைவிக்கோ. ஆனா குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு காதல் திருமணங்கிறது நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே நடந்தாலும் மிகப்பெரிய அளவுல அந்த கல்யாண வாழ்க்கை பாதியிலேயே நிக்குது. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி, மூலம், மகம், ஆயிலியம், பரணி, விசாகம், சதயம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் திருமணம், காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அப்படி அமைஞ்சாலும் அவங்க கல்யாணம் அப்படின்னு போனா காதலிச்சு கல்யாணம் பண்ண பொருத்தம் பார்க்க தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் பொருத்தம் இல்லாமலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய கர்ம பலனும் கர்ம வினையோட ஆதிக்கம் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு அந்த கல்யாணத்தை ஏற்படுத்தி போகும்போது வாழ்க்கை பாதியில் நிற்காம நல்லபடியாக அமையும். ரியல் ஒன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நான் மணிராஜ், வள்ளுவர் ஜோதிடர். இப்போ நம்ம பார்க்க போகிற 2 டாபிக் இருக்குது. அதில் என்னென்னா அதிக காதல் திருமணங்கள் நடந்த நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக காதல் திருமணம் நடந்திருக்கு. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அனுசம், ரோஹிணி, சுவாதி, திருவோணம், பூரம், பூராடம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அளவுக்கு அதிகமாக காதல் கை கொடுத்துருக்கு, வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன் காதல் அமைப்பு அமையுது அப்படின்னா இவங்க அத்தனை பேருமே, அதாவது சந்திரன் அப்படிங்கிற கிரகத்துடைய சாரத்தை ஏதோ ஒரு வழியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படி சொல்ல போனால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா அப்படிங்கிற ஸ்தானம் ரொம்ப ஆதரவாக இருக்கும். இல்லை அம்மாங்கிற ஸ்தானம் பிரச்சனை, அது 2 சார்ந்து ஏதோ ஒன்று ஏற்படும். ஏன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு அப்படின்னா அம்மாவுடைய பங்களிப்பு அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பெண்களும் அம்மாங்கிற ஸ்தானத்தை பூர்த்தி செய்யற மாதிரியே, அதாவது அம்மா எப்படி இருந்தாங்களோ அதுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை அவங்க கணவருக்கு கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் அளவுக்கு அதிகமாக காதல் திருமணம் நடந்திருக்கு. ஆனால் கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கே தவிர கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கல்யாண வாழ்க்கை பிரிஞ்சும் இருக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு. காரணம் சுவாதிங்கிற நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா முதல் மழை பெய்யும் போது முதல் துளி கடல்ல விழுகும். அந்த துளி அத்தனையும் சிற்பியா மாறும். அதாவது சிற்பியில இருக்க முத்தா மாறும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் செல்வத்தை, பயங்கரமான ஒரு செல்வத்தை கொடுக்கும் கல்யாணம் பண்ற கணவருக்கோ மனைவிக்கோ. ஆனா காதல் ஏற்பட்டு கல்யாணம் அமையுதுன்னா கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கம், ஒரு பாதிப்பை கொடுக்கறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டு, இவங்க ஜாதகத்தில் 7வது கலஸ்தர ஸ்தானத்தை சார்ந்தும் சுக்கிரங்கிற கிரகத்தை சார்ந்தும் சந்திரங்கிற கிரகத்தை சார்ந்தும் தீர்மானிக்கப்படும். இதோடைய அமைப்பு எப்படி கொண்டு போகும் வாழ்க்கையிலன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றவருடைய வாழ்க்கை ரொம்ப கீழ் அடிமட்டத்தில் இருக்கும். ஆனா இந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த லவ் பண்றவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா உயரும். ஆனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆண்களை லவ் பண்ற ஆண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செல்வத்தை கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, வாழ்க்கை எப்படி நேர்மையாக வழிநடத்தி கொண்டு போகணும், ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள் அவங்க காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்காங்க. ஆனால் இந்த வழிகாட்டுதல் எல்லாமே அந்த ஆணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய ஆற்றலை, மிகப்பெரிய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்குது. அதாவது இந்த பெண்களுடைய ஆற்றல் ஆண்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு மிகப்பெரிய அந்த அதிகாரத்தை கொண்டு சேர்க்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது நிலைக்கிறது இல்லை. காதல் அப்படின்னு அமைப்பு ஏற்படுறதுக்கு இவங்க 2 பேருடைய போன ஜென்மமோ இல்லை பூர்வீகத்தில் இருக்க கர்ம பலனோ கர்ம வினையோ காரணமாக இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்பு அப்படி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுடைய கர்மா வேலை செய்யுது. எப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்பட்டு இவங்க வயிற்றுல முதல் கரு உருவாக்கி குழந்தை பிறக்கும். பார்த்தீங்களா, குழந்தை கருவாகிற இடம் ஏற்பட்டாலே இவங்க பூர்வீகத்தில் இருக்க கர்ம வினை தான் இந்த நட்சத்திரத்தை முழுக்க ஆதிக்கம் பண்ணுது. அந்த ஆதிக்கம் என்ன ஆகுதுன்னா, கல்யாணம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அதிகமாக ஏற்படுது. அதே மாதிரி பிரிவையும் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களுடைய
மிகப்பெரிய பலமாகவும் இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க பலம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கம்மியாகுது. அப்போது இவங்க கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்குறதுலையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். 2 பேருடைய பூர்வ ஜென்மத்தையும் பார்த்துக்கணும். முன் ஜென்மத்துடைய சாரம் என்னங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இவங்க கல்யாண வாழ்க்கையை கொண்டு போகிறது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது டாபிக் என்னென்னா, குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு காதல் திருமணங்கிறது நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே நடந்தாலும் மிகப்பெரிய அளவில் அந்த கல்யாண வாழ்க்கை பாதியிலேயே நிற்கிது. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா, அஸ்வினி, மூலம், மகம், ஆயிலியம், பரணி, விசாகம், சதயம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் திருமணம், காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அப்படி அமைஞ்சாலும் அவங்க கல்யாணம் அப்படின்னு போனால் கல்யாணத்தை சார்ந்து ஒன்று இந்த காதலுங்கிறது கல்யாணம் வரைக்கும் போகிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை மீறி கல்யாணம் நடந்தால் ரொம்ப கம்மி நாள்லேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் திருமணமாக இருந்தால் அந்த வாழ்க்கை பாதியிலே நிற்க வாய்ப்பு இருக்குது. காரணம் இதில் இருக்க கர்ம வினை அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க பூர்வீகத்தில் கலஸ்திரம், அதாவது மாங்கல்யத்தை சார்ந்த குற்றங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களுடைய அப்பா கூட பெண்கள் யாராவது அக்காவோ தங்கச்சியோ அப்பா கூட பிறந்திருந்தால், அவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க கல்யாண வாழ்க்கையும் பெரிய அளவில் பாதிப்பாகிறது வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அப்பா வம்சவழி கர்ம வினை, அந்த கர்ம வினையில் 3 விதமான ஆதிக்கம் இருக்குது. அது காணம், அணுகானம், தகானம் அப்படிங்கிற மரபு அணுவை சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் இல்லை பாவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாவங்கிறது மொத்தம் அகில உலகத்தில் 13 விதமான சாபங்கள் இருக்குது. அந்த சாபத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் அமையாமல் போகிறதும் சரி, இல்லை காதலிச்சு கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை அமையாமல் போனாலும் அதுக்கு இருக்க காரணம் அந்த நட்சத்திரக்காரங்களுடைய சாபம் எந்த சாரத்தை சார்ந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா 13 விதமான சாபத்தில் அவங்களுக்கு இருக்க சாபம் பெண் சாபமா, கோ சாபமா, பூமி சாபமா, விருச்ச சாபமா, குரு சாபமா, இல்லை இந்த மாதிரி 13 விதமான சாபத்தில் சர்ப்ப சாபமா, இந்த மாதிரி எந்த அமைப்பில் இவங்களுக்கு அந்த கர்மா ஏற்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சாதான் இவங்களுடைய மாங்கல்ய வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்பை முன்கூட்டியே தெரிஞ்சு அதை தடுக்க முடியும். பொருத்தம் பார்க்கும்போதே இப்போ காதலிச்சு கல்யாணம் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. ஆனால் ஒரு சிலர் பொருத்தம் இல்லாமலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய கர்ம பலனும் கர்ம வினையோட ஆதிக்கம் என்னங்கிறது தெரிஞ்சு அதுக்கு அந்த கல்யாணத்தை ஏற்படுத்தி போகும்போது வாழ்க்கை பாதியில் நிற்காமல் நல்லபடியாக அமையும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மாங்கல்யம் அப்படிங்கிற கலஸ்திரஸ்தானம் 2 பேருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு 8 அப்படிங்கிற அஷ்டமது ஸ்தானம், உயிர் அப்படிங்கிற ஜாதகத்தில் 8வது இடத்துல என்ன கிரகம் இருக்குது, இல்லை அந்த 8வது இடத்த என்ன கிரகங்கள் பார்க்குது, என்ன அந்த 8வது இடத்துடைய டிகிரி என்ன, அமைப்பு என்ன, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து பிரித்து நோட்ஸ் எடுத்து தான் இவங்க பொருத்தமே பார்க்கணும். பொருத்தம் பார்க்கலனாலும் சரி, கல்யாணமாவது பண்ணும்போது அவங்க ஜாதகத்தை இந்த இடத்த முழுமையாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்கள் தெரிய வரும். அது புண்ணியமாக இருந்தால் நல்லது, பாவமாக இருந்தால் அவங்க பூர்வீகத்தில் எந்த சாபத்தை சார்ந்து இந்த அமைப்பு இந்த விதி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணி இவங்க வாழ்க்கையை கொண்டு போகும்போது எந்த குறையுமே ஏற்படாமல் நல்லபடியாக அமையும்.